எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 29வது ஸ்லோகம். 29வது ஸ்லோகம். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்த்தரக. எத்திரன்னா இருக்கிறது, எத்திரன்னா இருக்கிறது, எத்திர பார்த்தோ தனுர்த்தரக. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்த்தரக. பார்த்தன்னா அந்த இடத்துல பார்த்து அர்ஜுனன். தனுர்தரக, தனுர்னா வில்லு, வில்லோடன் கூடிய அர்ஜுனன். தத்ர ஸ்ரீர் விஜயோபூதிர் திருவா நீதிர் மதிர் மம்மக. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ, இது சஞ்சயன் சொல்றது. சஞ்சய் உவாச்சா அப்படி ஆரம்பிக்கணும். சஞ்சய் உவாச்சா, சஞ்சயன் சொல்றது. இது வரைக்கும் எல்லாரும் சொன்னாங்க சஞ்சயன் இருக்கான் அங்க. சஞ்சயன் அந்த இடத்துல வந்திருக்கான். எதுக்குன்னா, சஞ்சயன் எதுக்கு வந்திருக்காருன்னா, திருதராஷ்டிரனுக்கு ஒரு அவரோட தூதா வந்திருக்காரு அங்க. இந்த பீஷ்மர் அப்படி இருக்காரு, திருதராஷ்டிரால வர முடியல, அதனால சஞ்சயனை அமைச்சிருக்காரு. சஞ்சயனை திருதராஷ்டிரனுடைய ஒரு தூதுவா அமைச்சிருக்காரு. தூதுவதா சஞ்சயனுக்கு வந்திருக்காரு. சஞ்சயன் இதை சொல்றாரு. சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு தேரோட்டி. சஞ்சயன் என்ன சொல்றாரு இதுல, அர்ஜுனன் கிருஷ்ணன் கூட அர்ஜுனன் இருக்கிற இடம்லாம் வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும். எதிர் நாட்டு அரசனை புகழ்ந்து சொல்றது இருந்தது. சண்டை நடந்துட்டு இருக்கு, 10 நாள் ஆயிருக்கு, முடிவு தெரியல, பாதியில இருக்கு. அப்படி இருக்கப்ப எதிர்நாட்டு அரசன் தான் ஜெயிப்பான்னு சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும். சஞ்சயனை தான். சஞ்சயன் ரொம்ப நேர்மையானவன். விதுரருக்கு அடுத்த நீதிமான் சஞ்சயன். சஞ்சயன் அவ்வளவு தேரோட்டின்னா கூட தேரோட்டியாவே இல்லை அங்க. அவன் நிறைய நேரத்துல திருதராஷ்டிரனுக்கு புத்தி சொல்றவனாவே இருந்திருக்கான். திருதராஷ்டிரனோட தேர்ல போகும்போதெல்லாம் திருதராஷ்டிரனுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னவனாவே சஞ்சயன் இருந்திருக்காரு. சஞ்சயன் இப்ப திருதராஷ்டிரனுக்கு அடுத்த ஒரு நீதிமான். அதனால்தான் சஞ்சயன் அங்க வந்திருக்காரு. கிருஷ்ணரும் அவருக்கு அதனால்தான் போர்க்களத்தில் நடக்கிற விஷயத்த சஞ்சயனோட மனசுக்கு காட்டி சஞ்சயனை அதை திருதராஷ்டிரனுக்கு விவரிக்க சொல்லிட்டு போறாரு. சொல்லி அந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுக்குறாரு. திருதராஷ்டிரன் வரும்போது கேட்கிறாரு, திருதராஷ்டிரன் கேட்கிறாரு கிருஷ்ணன் கிட்ட, போர்க்களத்துல என்ன நடக்குதுன்னு என்னால பார்க்கவே முடியலையே, என்னன்னு தெரியலையே, நான் பாக்குறதுக்கு எனக்கு இல்லையே, எனக்கு என்ன நடக்குதுன்னு அந்த ஆவல் இருக்குமே அப்படின்னாரு. உங்களுக்கு ஆவல் இருந்ததுன்னா உங்களுடைய தேர் ஓட்டி, ஏன்னா தேர் ஓட்டி எப்பயும் திருதராஷ்டிரம் விட்டு போகவே மாட்டார் சஞ்சயன். ஏன்னா அவருக்கு கண் தெரியாது இல்லையா, பிடிச்சி தேர்ல ஏற்றி ஒன்றும் மறுபடியும் இறக்கணும். எந்த நேரத்தில் ராஜா எப்ப கிளம்புவாரோ தெரியாது, அதனால தேர்ல ஏற்றி விட்டு தான் போவேன். அந்த சஞ்சயன் சொல்றது இது, இந்த பாட்டை. சஞ்சயன் அங்க வந்திருக்காரு. திருதராஷ்டிரனுக்கு பதிலாக அவர் வந்திருக்காரு. திருதராஷ்டிரனுக்கு தூதா வந்திருக்காரு. அவர் திருதராஷ்டிரனுக்கு பதிலாக வந்திருக்கும் போது அவர் சொல்றார், அவர் திருதராஷ்டிரனுக்கு எதிர் ராஜாவுக்கு அவருக்கு அதெல்லாம் வெற்றி வரும்னு சொல்றாரு. இதுல பின்னாடி வரும் அந்த அர்த்தம். அதுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் வேணும். ஆனா நீதி அந்த காலத்துல நீதியை சொல்றதுக்கு நீதியை சொல்றதுக்கும் தெரியணும், அந்த தைரியமும் வேணும். நீதி எல்லாருக்கும் தெரிஞ்சும் சொல்லாம இருந்தவங்க பீஷ்மர், துரோணர்லாம் நீதி தெரியும். கிருபர் எல்லாருக்குமே நீதி நல்லா தெரியும், ஆனா நீதியை சொல்லாம இருந்தவங்க. ஆனா சஞ்சயன் அப்படி இல்லை. சஞ்சயன் ஆக்சுவலா அந்த சபையை நடந்தப்ப சஞ்சயன் அங்க இல்லை. சஞ்சயன் அப்புறம் பாஞ்சாலியை துணி முடிச்சப்ப சஞ்சயன் அங்க இல்லை. ஆனா சஞ்சயன் ஐயோ எவ்வளவு பெரிய அநியாயம் பத்தி நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னு ராஜா கிட்ட, ஒரு தேரோட்டி ராஜா கிட்ட அது மாதிரிலாம் பேச முடியுமா? பவ்யமா கையை கட்டின்னு ஓரமா நிக்கணும், நம்மளுக்கு கார் டிரைவர் மாதிரி அப்படியே ஒரு ஓரமா நிக்கணும். ஆனா சஞ்சயன் வயதை வயிற்று அடிச்சுன்னு சொன்னா, திருதராஷ்டிரன் பண்ணக்கூடாத பாவத்தை பண்ணிட்டீங்க. ஒரு மகளுக்கு இழைக்கக்கூடாத துரோகத்தை இழைக்கும் போது நீங்க ஒரு அரசாட்சியில மகள்னு சொல்றோம், உங்க மகளுக்கு இழைக்கக்கூடாத ஒரு அநீதியை உங்க பிள்ளையே இழைக்கும் போது நீங்க அரியாசனத்துல உட்காந்து பார்த்துருந்தீங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலனாலும் உங்க மனசுக்கும் எதிர் நடக்கிறது என்னன்றது உங்களுக்கு தெரியுது. நீங்க பண்ணது மகா பாவம், மகா தப்பு. இது பேரழிவுக்கான ஆரம்பம் இதுதான் அப்பயே சொல்றான் சஞ்சயன். சஞ்சயனுக்கு ஞானம் உண்டு. பேரழிவுக்கான ஆரம்பம்ன்ற வார்த்தையை அப்பயே சொல்றான். அதான் சஞ்சயனோட கதை தனி, அது நான் சொல்றேன். இப்ப சஞ்சயன் அது இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டு, இந்த வார்த்தை 2 வார்த்தை சஞ்சயன் சொல்லுது. இதனோட அர்த்தத்தை கேட்டு சஞ்சயன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா எவ்வளவு தைரியம் இருக்கணும்னு பாத்துக்கணும். சஞ்சய வாச்சா, சஞ்சயன் கூறுகிறார், எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுத்தரக தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிர் திருவா நீதிர் மதிர் மமக.
அதான் பாட்டு. இதை எப்படி சொல்லணும்னா, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுத்தர தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் திருவா நீதிர் மதிர் மமஹ அப்படி சொல்லணும். இதுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். ரொம்ப எளிமையான அர்த்தம் தான். எத்திர எத்திரன்னா எத்திர யோகேஸ்வர அப்படின்னா எத்திரன்னா இருக்கிறது, எத்திரன்னா பி அப்படின்றது அங்க இருக்கிறது. யோகேஸ்வர யோகங்களை ஆள்கின்ற, யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் பேர் இருக்கிறதா, யோகங்களை எல்லாம் ஆள்போனான். அதான் யோகேஸ்வர யோகங்களை ஆள்கின்ற எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ கிருஷ்ணர் கிருஷ்ணர் எத்திர யோகங்களை ஆளுகின்ற கிருஷ்ணர் எத்திர பார்த்தோ எத்திர எங்க இருத்தல் யாரு பார்த்தோன்னா பார்த்தன் எத்திர பார்த்தோ எங்கெல்லாம் எத்திர பார்த்தனாகிய அர்ஜுனன் இருக்கின்றாரோ அது மாதிரி அர்த்தம் இருக்கு. தனுர்தர எத்திர பார்த்தோ தனுர்தர வில்லுடன் கூடிய, எப்பயுமே வில் அம்பு இல்லாத அர்ஜுனன் இருக்க மாட்டான். வில்லம்புடன் கூடிய அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, முதல்ல வந்து யோகங்களை எல்லாம் உடைய கிருஷ்ணன் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அதே மாதிரி யோகங்களை ஆளுகின்ற கிருஷ்ணன் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, அடுத்தது வந்து பார்த்தனாகிய அம்புடன் கூடிய வில் அம்புடன் கூடிய அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ ரெண்டாவது. அதுக்கு அடுத்தது தத்ரன்றது அங்க, எத்திரன்னு வந்து எங்கெல்லாம்ன்றது இருக்கிறது, எங்கெல்லாம்ன்றது. தத்ரன்றது அங்கெல்லாம், எத்திரன்றது எங்கெல்லாம் இருக்கான்றது, தத்ரன்றது அங்கெல்லாம் இருப்பாரா யாரு. தத்ர ஸ்ரீன்னா மகாலட்சுமி இருப்பாளா. தத்ர ஸ்ரீ விஜயோன்னா வெற்றி, விஜய்னா வெற்றி, விஜயம் ஜெயிக்கிறதா, விஜயோன்னா வெற்றி, விஜயோ அங்கெல்லாம் வெற்றி. மகாலட்சுமியும் வெற்றியுடன் கூடிய மகாலட்சுமி அங்கெல்லாம் யார் யார் இருப்பாங்கன்றத சொன்னார். எங்கெல்லாம் கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணனும் பார்த்தனும் ஒன்னா இருக்காங்களோ, அதாவது யோகங்களுக்கெல்லாம் தலைவரான கிருஷ்ணனும் வில் அம்புக்கு எல்லாம் வில்லம்புடன் கூடிய அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்க எல்லாம் என்ன இருக்கும்னா ஸ்ரீ மகாலட்சுமி இருப்பாளாம். விஜய வெற்றி இருக்குமா. விஜய ஸ்ரீ தத்ர ஸ்ரீர் தனித்தனியா படிச்சுக்கணும். தத்ர ஸ்ரீர் விஜயோ வெற்றி. பூதிர்னா நிறைந்திருக்குமா. பூதிர்னா ஃபுல்லாஃப்ன்றமே அதான் பூதிர் நிறைந்திருக்குமா. அங்கெல்லாம் மகாலட்சுமி வெற்றி நிறைந்திருப்பாங்களாம். துருவா அதுக்கு மேல, அதுக்கு அப்புறம் அதோட இல்ல, துருவான்னா நீதி, ஞாபகம் வச்சுங்க. துருவான்னா மங்களம், அதாவது சோபானம்ன்றமே, சுபம் சோபனம், அந்த சோபா மங்களம் எங்கெல்லாம் அங்கெல்லாம் என்ன இருக்குன்னா லட்சுமி இருப்பாளாம், வெற்றி இருக்குமா. துருவா இருக்குமா, துருவான்னா மங்களம் இருக்குமா. துருவா நீதின்றது நீதி இருக்குமா. துருவா நீதிர் மதின்றது புத்தி அறிவு இருக்குமா. அங்க எல்லாம் புத்தியை அறிக்குமா, அடைந்திருக்கும். அது மம அடைந்திருக்கும். அங்க எல்லாம் இருப்பானாம். அதாவது எங்கெல்லாம் வந்து யோகங்களை ஆளுகின்ற கிருஷ்ணனும் யோகங்களை ஆளுகின்ற கிருஷ்ணனும் இந்த வில்லம்பு ஆளுகின்ற வில்லம்பை தன்னுடன் வைத்து ஆளுகின்ற அர்ஜுனனும் எங்கெல்லாம் ஒன்றாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பாளாம், வெற்றி இருக்குமா. அப்புறம் சோபை மங்களம் இருக்குமா, நீதி இருக்குமா, புத்தி இருக்குமா, இதெல்லாம் அடைந்திருக்குமா. இது வந்து யாரு சஞ்சயன் சொல்றாரு. எவ்வளவு பெரிய இது பாருங்க. சஞ்சயன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு இதை வந்து எந்த இடத்துல, அதுவும் எதிரி படை நிற்கிற இடத்துல தன்னுடைய அர்ஜுன துரியோதனெல்லாம் அங்க இருக்கிறான். துரியோதனும் கௌரவர்கள் 1000 பேர் 100 பேர் நிற்கிறாங்க. அவங்களுக்கு எதிர தான் இதை சொல்றாரு சஞ்சயன். அதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும். அதுதான் இதான் இந்த பாட்டோட அர்த்தம். இதனோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, யோகத்துக்கு அதிபதியான கிருஷ்ணனும் வில்லாளனாகிய பார்த்தனும் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் மகாலட்சுமியும் வெற்றியும் மங்களமும் நீதியும் புத்தியும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சஞ்சயன் சொல்றார் இதுல. அதாவது சஞ்சயன் இது வரைக்கும் சொன்னவங்கலாம் கிருஷ்ணனை மட்டும் தான் சொன்னாங்க. ஆனா சஞ்சயன் என்ன சொல்றாரு, அர்ஜுனனையும் சேர்த்து சொல்றாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்குமோ. அர்ஜுனன்றது யாரு, இந்த சண்டைக்கு எதிரி நாட்டி அந்த எதிரி நாட்டுல முக்கியமா இந்த அர்ஜுனன் எதிரி நாட்டு சண்டைக்கு எதிரி நாட்டவன். அவனை போது சொல்றாரு இங்க இருந்துட்டு பாத்துங்க. அதுக்கெல்லாம் தெரியும். ராஜா வேற ஒரு ராஜாவா இருந்ததுன்னா உடனே மரண தண்டனை கொடுத்துருவாங்க, அங்கேயே தலையை விட்டுருவாங்க. அதையெல்லாம் வரும்ன்றது தெரிஞ்சுதான் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அதான் எதையும் அந்த இது பண்ற
அந்த தைரியம். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பகவான் பெருமா அதான் இப்போ வந்து கிருஷ்ணனே சொன்னது 2 ஸ்லோகம் இருக்கும். 2 ஸ்லோகத்தோட அது இது முடிஞ்சிடும். விஷ்ணு சாஸ்திரத்தில் இவங்க சொல்றதெல்லாம் முடிஞ்சிடும். 32 வந்து ஒன்று இருக்கு தனியாக ஜென்ரலாக சொல்றது. அதுக்கப்புறம் இன்னொன்று காயன வாச்சான்னு ஒன்று இருக்கு. மொத்தத்தில் இன்னும் 2 4 தான் இருக்கு. ஞாபகம் வச்சு உங்கள் மனசில் இந்த ஆளோட இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் பண்ணுறது முடிஞ்சிடும். நான் உங்கள் எல்லார்ட்டையும் ஒன்று கேட்டேன், அதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலை. இதுக்கு அடுத்து வந்து இந்த குரூப்பில் வந்து வேற ஏதாவது ஒன்று மெயின்டைன் பண்ணலாமா? தமிழோ சயின்ஸோ அறிவியலோ எதையாவது ஒன்று தானே சொல்கிற மாதிரி வச்சுக்கலாமா? இல்லை இந்த குரூப் வந்து இது நம்ம ஆரம்பிச்சது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு இதோட முடிச்சிடலாமா? இந்த குரூப்பாக இருந்தாலும் இதில் வந்து சிலரெல்லாம் எடுத்துட்டு சிலர் மட்டும் தான் வச்சுருக்கணுன்றது ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களை நம்ம சும்மா சேர்த்து வச்சுக்கிறதுன்றது சரியா இருக்காது. அவங்களால முடியல, பார்க்க முடியல, கவனிக்க முடியல. கவனிக்க முடிஞ்ச வரைக்கும் நமக்கு 5 பேர் இருந்தால் போகிறோம். அது நீங்கள் என்னன்றது எனக்கு சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். உங்ககிட்ட நான் இதுக்கு ஆன்சர் வேணும். தேங்க்யூ.